17ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள சத்தியம் டிவிக்கு இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உண்மை செய்திகளை கொண்டு செல்ல ஆரம்பிக்கப்பட்ட சத்தியம் டிவி விவசாயிகளின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் மூலம் மக்களுக்கு சேவை செய்து வருவதாக பாராட்டுகள் தெரிவித்துள்ளார். சத்தியம் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் தொலைக்காட்சி ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி 2010ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 17வது ஆண்டு விழாவை அனுசரிக்கும்படி ஏப்ரல் 4ஆம் தேதி 17வது ஆண்டை விழாவை அனுசரிக்கிறது. ஆண்டவர் அற்புதமாக இத்தனை ஆண்டு காலம் சத்தியம் தொலைக்காட்சியை நடத்தி வந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இது கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சி. ஜனங்களுக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் உண்மையான செய்திகளை கொண்டு செல்லும்படிக்கு ஆண்டவர் இந்த தொலைக்காட்சியை ஆரம்பிக்க வைத்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். எம்டியாக சர் ஐசக் லிவிங்ஸ்டன் அவங்க இருந்து செயல்படுகிறார்கள். ஒரு டிவி சேனலை நடத்துவது சாதாரண விஷயம் அல்ல. அதற்காக அன்பு சகோதரரை நான் வாழ்த்துகிறேன். ஒரு போர்டு இருக்கிறது, அதுக்கு ஒரு போர்டு மெம்பர்ஸ் இருந்து வியாபாரிகள் அவங்களுக்கு துணையாக இருந்து அவங்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஜெப உதவி செய்வது தான் என்னுடைய வேலை, அவ்வளோதான். மற்றபடி அவங்க தான் அந்த நிர்வாகத்தை பொறுப்பாக கவனித்து அவங்க தான் செயல்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு தான் அதற்கு பொறுப்பு, அவர் தான் அதை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு வருகிறார். அந்த செய்திகள் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதை அறிந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எழுப்புதல் செய்திகளும் கடைசி கால எழுப்புதல் செய்திகளும் இதன் மூலமாக மக்களுக்கு சென்றடைகிறதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆரம்பித்த நடத்தி கொண்டிருக்கிற சத்தியம் தொலைக்காட்சி 17 வருடங்கள் வெற்றிகரமாக நடைபெற்றதற்காக ஸ்தோத்திரம். இதில் பணி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எடிட்டர்ஸ், கேமராமேன், நியூஸ் வாசிக்கிறவங்க, எழுதுகிறவங்க, ஸ்கிரிப்ட், பெரிய ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதில் பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதற்கு பல விதத்தில் வியாபாரம் செய்கிற விளம்பரங்களை கொடுத்து இவங்களை தாங்கி வர்றாங்க. அவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விவசாயிகளுக்கு இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் நிகழ்ச்சிகளை கொடுத்து விவசாயம் எவ்வளோ முக்கியமானது என்கிற விழிப்புணர்வை உண்டாக்கி கொண்டு வர்றாங்க. அது இல்லாமல் சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக சத்தியம் ஃபவுண்டேஷன் என்று வைத்து பல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற காரியம், ஒரு இயற்கை பேரிடர் இப்படிலாம் வரும்பொழுது உடனே அவங்களுக்கு உதவி செய்கிற பல திட்டங்களை சத்தியம் தொலைக்காட்சி நிறைவேற்றி வருகிறது. ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு ஆரம்பித்தாரோ அது நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இன்னும் ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய திட்டங்கள் இந்த சத்தியம் தொலைக்காட்சி மூலமாய் நிறைவேற நான் வாழ்த்துகிறேன். சத்தியம் தொலைக்காட்சியை பார்க்கிற நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இதன் நிமித்தம் சமுதாயத்திலே பெரிய ஒரு விழிப்புணர்வும் மாற்றமும் ஆசீர்வாதமும் மக்கள் மத்தியிலே உண்டாவதாக.